ஊழல் எதிர்ப்பு முன்னணி கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. முன்னைய அரசாங்கத்தில் இருந்தவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு வந்தவுடன் எவ்வாறு ஊழல்வாதிகள் அல்ல என்று கூறுவது, அதுவே எம்மிடமுள்ள பிரச்சனையாகும். ஒரு வருடத்திற்குள் 180க்கும் அதிகமான முறைப்பாடுகளை நாம் வழங்கியுள்ளோம். லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி ஆணைக்குழுவினால் எதுவும் இடம்பெறுவதாக எமக்கு தெரியவில்லை. ஊழல் ஒழிப்பு குழுவின் செயலாளர் அலுவலகத்தில் நாம் செய்யும் முறைப்பாடுகளை FCIDA விசாரணை செய்கிறது. தாஜுடீனின் கொலையிலிருந்து இலங்கை டிரான்ஸ்பார்மர் மோசடி, ஐவே மோசடி, மிக் விமான கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பாரிய அளவிலான மோசடிகள் தொடர்பில் நாம் முறைப்பாடு செய்துள்ளோம். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சிங்கப்பூரில் தனியார் வங்கி ஒன்றில் முறையற்ற விதத்தில் நிதி சேகரித்தமை உள்ளிட்ட பல தகவல்களை வழங்கியுள்ளோம். எனவே ஊழல் மோசடியுடன் தொடர்புபட்டவர்களை இன்று அல்ல நாளை கைது செய்வார்கள் என மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். எனினும் இறுதியில் என்ன நடந்தது? இன்று அல்ல நாளை நிலைமையே ஏற்பட்டுள்ளது.